ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கொல்லைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் நம்ம கொல்லைக்கே வர முடில. ஏன்னா நானும் கொஞ்சம் சென்னையில் இருந்ததுனால நைட்டு ஊருக்கு வர முடில. லாங் கேப் கழித்து நானும் ஊருக்கு வந்திருக்கேன். கொல்லைக்கு வந்ததுனால ரொம்ப இந்த மழை காலத்தில் ரொம்ப சேரும் இதமாக இருந்ததுனால எதுவுமே க்ளீனும் பண்ண முடியல. அந்த இலைகள் நம்ம கொல்லையில் வேப்ப மரம் இருக்குது. ஒரு மரத்தினால அந்த வேப்ப கொட்டையை பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்ட்டு. ஏன்னா அது சின்ன வேப்ப மரம் தான், அதுலேருந்து அவ்வளோ கிளைகள் அந்த வேப்ப கொட்டை அதெல்லாம் விழுந்து கிடக்கு. நானும் ஒரு சைடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். அம்மா இது எல்லாமே க்ளீன் பண்ணி வேப்ப கொட்டையை க்ளீன் பண்ணி கடையில் போட்டு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் சொல்லிட்டேன்ட்டு அவங்களும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு எங்கள் அம்மாவும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் எத்தனை கேஜி நான் கலெக்ட் பண்ணோம் க்ளீன் பண்ணி அப்படின்ட்டு இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோக்கு ரேட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி வேப்பக்கொட்டையை க்ளீன் பண்ணி இந்த மாதிரிலாம் கடையில் கொடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் 2:00 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம காலை சாப்பாடை இன்னும் சாப்பிடவே இல்லை. காலைல சும்மா ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொல்லைக்கு பார்க்க வந்துட்டு இருந்தேன். திடீர்னு இறங்கினேன், சரி க்ளீன் பண்ணுவோமேன்ட்டு. அப்படியே பார்த்தா டைம் பாட்டுக்கும் 1 டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 2 டேஸ் லீவுக்கு வந்திருந்தேன். 1 டே வீட்டுக்கு ஒர்க்கே கரெக்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி காலை சாப்பாடு பழைய சோறு இருக்குன்னாங்க, நேற்று வச்ச சோறு. அப்புறமேட்டு நான் எங்கள் அம்மா கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வடிகட்டி அம்மாட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த பழைய ரைஸு சாப்பிட்டேன். ஆனால் இது அவ்வளோ சுவையாக இருக்கும். ஊறுகாய்க்கு ப்ளஸ் கருவாடுலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பழைய சோறு சாப்பிட்றீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கொல்லையை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கிட்டே மணி 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் எருக்குழியில் கொட்டி எரிச்சிட்டு ஒரு வாரம் கழித்த பிறகு அந்த எரித்த சாம்பலை திரும்பியும் நம்ம மரத்தை சுற்றியே திரும்பி போட்டுருவோம். ஏன்னா அதே நல்ல எருவு எந்த வண்டுகளும் வேரை கடித்து நாஸ்தி பண்ணாது, கரையான் பிடிக்காது. அதுக்கப்புறம் நிறையா செடி இதே ஒரு உரம் தான், நல்லா சீக்கிரம் வளரும். அதனால் சாம்பல்லாம் சுற்றி வேர்கிட்டே போட்டுடலாம். ஃபைனலாக முடிச்சாச்சு கைஸ். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.